வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி என்று ஜெஃப்ரி ஆர்ச்சரோட ஒரு சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு. கதையினுடைய பெயர் ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, எல்லாமே நல்லதுக்கு தான், அந்த மாதிரி காதலில் இதெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரியான அர்த்தத்தில் எழுதப்பட்ட கதை இது. கதையினுடைய நாயகன் ரவ் டெட்லி டவுசன். ரொம்ப செல்லமாக ரஃப்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. இவன் அந்த ஊருக்கே, அந்த ஊர் நெதர்கோட்டுன்ற ஊரில், அந்த ஊருக்கே பெரிய மனுஷன். இவங்களுடைய தாத்தா அப்பா எல்லாரும் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவன் அவன். அவங்க அப்பா இப்போ நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி கிராமத்து தலைக்கட்டுன்ற மாதிரி அந்த ஊருக்கு பெரிய மனுஷனாக இருந்தார். அவருடைய இறப்புக்கு பிற்பாடு இந்த ரஃப்னுடைய தலைமையில் தான் அந்த ஊர் நடக்கக்கூடிய அளவுக்கு மிக பிரபலமாக இருந்தான். இதனாலே அவனுக்கு ரொம்ப தலைக்கணம் பிடிச்சி போய் அவன் பேரான டெட்லி டவுசனுக்கு ஒரு வர்ற லெட்டரை கூட அவன் பிரித்து பார்க்குறது கிடையாது. ஸ்கொயர்ன்னு சொல்கிற மாதிரி, ஸ்கொயருன்றது நம்ம ஒரு தலைக்கட்டுன்ற மாதிரி அந்த ஊருக்கான தலைவருக்கான பதவி அப்படின்னு போட்டு வந்தால் மட்டும்தான் அந்த லெட்டரையே அவன் ஓப்பன் பண்ணுவான். அந்த மாதிரியான ரொம்பவும் கர்வமாக அந்த ஊர்லேயே தான் பெரிய ஆள், தனக்கு தான் இவ்வளவு இருக்குது, அவனுக்கு 1000 ஏக்கர் நிலமும் லட்சக்கணக்கான ஆடு மாடுகளும் அதே மாதிரி நிறைய பணங்காசு அவன்கிட்ட இருந்ததுனால அவன் எப்போவுமே ஒரு திமிராக இருந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வரும்போது நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தான், அவனை விட உயர்வான இருக்கவங்கள்ட்ட தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அல்லது அவனுக்கு சமமாக இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவனுக்கு கீழே இருக்கவங்கள அவனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தான். அவனுக்கு என்னவோ தெரியல, எந்த பொண்ணுமே செட் ஆகலை. எங்கே போனாலுமே அவனால் எந்த பொண்ணும் அவனை ஏறெடுத்தும் பார்க்கறது கிடையாது. இவ்வளோ வசதியாக இருந்தாலும் இவ்வளவு பணங்காசு இருந்தாலும் அவனை எந்த பொண்ணுமே பின்னாடி வரல. அவன் தான் எல்லா இடங்களுக்கும் போய் பொண்ணுங்களை பார்த்தானே ஒழிய எந்த பொண்ணும் அவன் பின்னாடி வரல. அந்த ஊரில் இருந்த லார்ட் லெப்டினன்ட் சர் மில்லிஸ் சீமூர்ன்றவருடைய 3 பெண்கள், 3 பெண்ணுன்னா ஒன்று அரபெல்லா, இன்னொருத்தி சார்லெட்டு, இன்னொருத்தி கிளாரே. அரபெல்லா பயங்கர கெட்டிக்காரி, சார்லெட்டு பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருப்பா. இந்த கிளாரே ரெண்டுமே கிடையாது. ரொம்ப இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த 3 பேருமே ரஃப்ல திரும்பி கூட பார்க்கல. இவன் எவ்வளவோ ட்ரை பண்ணான், யாராவது ஒருத்தரையாவது நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. யாருமே இவன் பக்கம் திரும்பி பார்க்கல. எல்லாரும் அவனை இவன் என்ன ப்ரப்போசல் கொண்டு போனாலும் அதை வேண்டான்னு எல்லாருமே ஒரு மாதிரி அவனை வேண்டான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. அங்கே இன்னொரு அந்த ஊரில் இருந்த இன்னொருத்தன், அவங்களுடைய ஈக்குவலான ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய பொண்ணு மூரே. அவளை இவன் சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா, அவனுக்கு என்னமோ அவளை அவ்வளவா பிடிக்கல. இருந்தாலும் நமக்கு கல்யாணம் ஆகணுமே, கிட்டத்தட்ட அவனுக்கு இந்த 40 வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிக்கணுமேன்ற அவசரத்தில் சரின்னு அந்த பொண்ணை போய் கேட்டான். அந்த பொண்ணு கூட இவனை பெரிய விருப்பமாக வரல. அப்புறம் வேறு வழியே இல்லாமல் சரி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அந்த பொண்ணு யோசிச்ச போது அவள் எந்த விதத்துலையும் இவனுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இவனுக்கு தோணலை. அதனால இவன் அதையும் வேண்டான்னு நிராகரிச்சிட்டான். அப்போ தான் இவன் கண்ணில் இந்த தேவதை பட்டுது. இவன் ஊருக்கு பெரிய மனுஷன்றதுனால ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயோ ஒரு ஸ்விம்மிங் பூல்லையோ எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் இவனை தலைமை தாங்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயில் ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக இவனை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இவன் அந்த மதர்கோட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்போர்ட்ஸ் மைதானத்தில் போயிருக்கான். அப்போ தான் இந்த தேவதையை ஸ்விம்மிங் பூல்லேருந்து அப்படியே அழகாக எந்திரிச்சு வர்றவளை பார்த்த உடனே, பார்த்த நிமிஷத்தில் காதலில் விழுந்தேன்ற மாதிரி அவளை பார்த்த உடனே விழுந்துடுறான். ஆனால் அவள் இவனை சட்டை கூட பண்ணலை. அவள் பேர் பெத்து. பரிசை வாங்கிட்டு இவன் என்னென்னமோ ட்ரை பண்ணுறான் அவளை பார்க்கறதுக்கு வைக்கிறதுக்கு. அவள் எதுவுமே கவனிக்கலை. வந்தால் நேரம் ப்ரைஸை வாங்கிட்டு அப்படியே போயிடுறான். அவள் போன பிற்பாடு அவள் பின்னாடியே இவனும் கண்ணு போகுது. அவள் போகிற இடமெல்லாம் கண்ணு போகுது. அப்புறம் எல்லாருமா டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. அப்போ பூரா அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த லஞ்சில் அவகிட்ட போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ண போகிறான். அப்போ தான் அவள் கூட ஒரு ஆணோட வந்துக்கிட்டு இருக்கா. அவன் இவளுடைய இடுப்பை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்குமே, இவனை எங்கேயோ பார்த்துருக்குமேனு இவனுக்கு மண்டையில் பல்பு எரியுது யாருன்னு. அப்புறம்தான் அவனுக்கு புரியுது, இவனுக்கிட்ட ஒரு 40 ஏக்கரை கடனாக வாங்கி, அதாவது ரெண்ட்டுக்கு வாங்கி
தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விவசாயின்னு சொல்ல முடியாது, கால்நடைகள் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேலை பார்க்கக்கூடியவன். அவன் பேர் ஜெய்மி கேரிகன். இவனுக்கு அப்படி வயிறெல்லாம் எரியுது. நம்ம இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பெரிய பணக்காரன், நம்ம இந்த பொண்ணுக்கு ஒரு ரூட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், இவன் ஒன்றுமே இல்லாத பஞ்ச பண்ணாத, இவனுக்கு எப்படி இந்த பொண்ணு கிடச்சிது, இவன் எப்படி இந்த பொண்ணை கட்டலாம் அப்படின்னு இவனுக்கு ஒன்றுமே அடுத்து அதிலிருந்து அவனுடைய நிதானமே அவன்கிட்ட இல்லை. அப்போ அவங்க அப்பாட்ட ட்ரெவலின், அவங்க அப்பா பேர், அவங்க அப்பாட்ட போய் பொண்ணு கேட்டுடலாமான்னு யோசிக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், சரி நம்ம இந்த பொண்ணை முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு லெட்ரு போடுறான். போட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் காஃபிக்கு போகலாமான்னு கேட்குறான். அந்த லெட்ரு போன சுவடே தெரியல, அவள் எதுக்குமே பதில் போடலை. அதுக்கப்புறம் அவன் வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு போடுறான், அதுக்கும் பதில் கிடையாது. அதுக்கப்புறம் உன்னை லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி டிக்கெட் அனுப்புகிறான், அதுக்கும் பதில் கிடையாது. இவன் எந்தெந்த வகையில் ட்ரை பண்ணுறானோ அத்தனைக்கு இவனுக்கு சுவத்தில் அடித்த வந்தால் ஒன்று கூட பதிலே வரல. என்ன பண்ணுறது இவளை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இவனுக்கு தெரிய வருது, இந்த ஜெய்மி கேரிகன் அவங்க அப்பாட்ட போய் பேசி இவங்க கல்யாணம் வரைக்கும் நிச்சயமாயிருச்சு. அவன் அந்த ஊரில் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கான், அந்த பெத்தோடைய அப்பா. அவங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சோடையும் இல்லாமல் அவருடைய பபையே பெரிய ரிசப்ஷனுக்கு இவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்திருக்குன்றது இவனுக்கு லேட்டாக தான் புரியுது. ஆக மொத்தத்தில் இவன் நம்ம கையை விட்டு போயிட போகிறான்ற பயத்தில் இவன் என்ன பண்ணுறான், நேராக போய் அவங்க அப்பாவை பார்க்குறான். அவங்க அப்பா ட்ராவலின், அவரை போய் பார்க்குறான். பார்த்து எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்ட உடனே அவனுக்கு பேசவே முடியலை, மூச்சே நின்று போச்சு. என்னடா இந்த ஊர் தலைக்கட்டு, இந்த இவ்வளோ பெரிய ஆள் நம்ம பொண்ணை கேட்குறாரே, நம்ம பொண்ணை ஏற்கனவே இன்னொருத்தனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டமே, எல்லா வேலையும் நடக்குதே, இப்போ எப்படி நம்ம என்ன சொல்கிறதுன்னு போது அப்போ மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறான். பெத்தும் கேரிகனும் ஜெய்மியும் ஒருத்தர் விரும்புகிறாங்க, அதனால நான் ஒத்துக்கிட்டேன் அவங்க கல்யாணத்துக்குன்னொன்னே. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இப்போ அவனுடைய லீஸ் 40 ஏக்கர் லீஸ் என்கிட்ட வாங்கியிருக்கான்ல, அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். அவன் இனிமேல் எந்த ரெண்ட்டும் எனக்கிட்ட கொடுத்து எந்த வியாபாரமும் என்கிட்ட இருந்து அவன் பண்ண முடியாது, அதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் பொண்ணை ரொம்ப சுகர் கோட்டடாக பேசுகிறான், நீங்கள் உங்கள் பொண்ணை எனக்கு கொடுத்தீங்கன்னா அவளை ராணி மாதிரி நான் வச்சுக்குவேன், உங்களுக்கு தெரியாது கிடையாது என்னோட சொத்து நிலவரமெல்லாம். அப்படியே நீங்கள் தர முடியாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், நீங்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த வைக்கக்கூடிய இந்த லெஃப்டினன்ட் ஸ்மால் பதவி கூட உங்களுக்கு இருக்காதுன்ற மாதிரி ரொம்ப சுகர் கோட்டடாக பேசுகிறான். என்ன பண்ணுறதுன்னு அவங்க அப்பா ரொம்ப தடுமாறி நிற்கும்போது அவங்க அம்மா ரொம்ப வேகமாக வர்றாங்க. ஒரு பணத்தாசை பிடிச்சவங்க, அவங்க ஒரு பாரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த பணம் தான் இவ்வளோ பெரிய பணக்காரன் தான் பொண்ணை கேட்குறான்னு நினைக்கும் போதே அவளுக்கு அவளே வானத்தில் பறக்கிற மாதிரியான எண்ணத்தில் ஒரு கவலையும் நீங்கள் படாதீங்க, எங்கள் பெத்து உங்களுக்கு தான், இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறா. இவங்க அப்பா திரும்பி இவளை பார்க்குறாரு, நீ என்ன பேசுகிற அப்படின்னு. பேசாதீங்க, நீங்கள் எந்த வார்த்தையும் திருப்பி பேசாதீங்க, இவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது நீங்கள் எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும், நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க அப்படின்னு சொல்லி அவனை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறா. இந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. இந்த பொண்ணு மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். நான் அவனை கல்யாணம் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி ஜெய்மியை தான் நான் லைக் பண்ணுறேன், இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இப்போ நான் ஜெய்மியோட பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னே. எந்த கதை நீ சொன்னாலும் நடக்காது, நீ கல்யாணம் பண்ண போகிறது ரவுல்ஃப் டெட்லி டவுசனை தான். நீ இந்த ஊருக்கு இந்த 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 மாகாணத்துக்கு நீ ராணி மாதிரி இருக்க போகிற. அந்த பஞ்ச பண்ணாத 40 ஏக்கரை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான், அந்த ரெண்ட்டும் இப்போ அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு போகிறான். அந்த பஞ்ச பண்ணாதட்ட போய் சின்ன குடிசையிலையா நீ இருக்க போகிற, உன்னுடைய வாழ்வு உனக்கு நல்ல வாழ்வு வந்திருக்கு, இந்த மாதிரி முட்டாள்தனமாக நீ எதுவும் முடிவெடுக்கக்கூடாதுன்னு அவளை கரைன்னு கரைச்சி ஒரு துளி கூட விருப்பம் இல்லாமல் இவங்களோட கல்யாணம் நடந்து முடியுது. இவன் அந்த கல்யாணத்தை ரொம்ப பெருசாக சீரும் சிறப்புமாக நடத்தலை. அதுக்கு என்ன காரணம்னா, அவனுடைய ஸ்டேட்டஸில் இருக்கவங்கெல்லாம் இவனை பார்த்து சிரிச்சிருவாங்க. ஏன்னா இந்த பெத்து ரொம்ப சாதாரணமான அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்டில் இருக்கக்கூடியவருடைய மகள், எந்தவித ஸ்டேட்டஸும் 2 பேருக்கும் ஒத்து போகாது. அதனால் இவன் என்ன பண்ணுறான், ஒரு இதுக்கு லண்டனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் வச்சு ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரிசப்ஷன் கொடுத்து இவனுடைய கல்யாணத்தை முடிச்சிடுறான். முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஐலண்ட் ஆஃப் ரோட்ஸுக்கு இதுக்கு ஹனிமூனுக்கு போகிறாங்க.
அப்போ இவளோட கொஞ்சம் நெருங்கிறதுக்கு, இவளுடைய ஆசை பாசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கான். ஒரு 10 நாள் இருக்கும். இவள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறதுக்கு வரும்போதெல்லாம் இவளை சமாளித்து அவன் கொண்டு வந்துட்டான். 10 நாள் கழித்து இவள் சொல்கிறா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மாதம் முடிவில் சொல்கிறான். இவனுக்கு நான் தன்னையே நம்ப முடியல. ஒரு மாதம் தான் ஆகுது, ஒரு 4-5 நாள் தான் அப்படி இப்படி இருந்திருப்போம், அதுக்குள்ளேயா நம்மளுடைய வீரியம் எப்படியாப்பட்டது. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் தலையில் கிரீடம் ஏறின மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு 7வது மாதம் அவளுக்கு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளையினுடைய பேர் ரூபர்ட் டெட்லி டவுசன். ஆனால் அப்போ தான் இவனுக்கு புரியுது, அந்த பிள்ளை சுத்தமாக இவனை மாதிரி கிடையாது, இவங்க வம்சமாகவே இல்லை. இவங்க வம்சத்துக்கான உயர்ந்த மூக்கும், நல்ல சுருளான முடியும், நல்ல ஒரு ப்ரௌன், அதாவது நல்ல ஒரு ப்ரௌன் முடியும், நல்லதாக ஒரு பொன்னிற கலரும், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த குழந்தை ரொம்ப சாதாரணமாக இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் இவன் கவலைப்படலை. தனக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு, ஒரு பையன் பிறந்திருக்கான். பையன் பேர் ரூபர்ட் டெட்லி டவுசன்னு வச்சு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த கேரிங்டன் இருக்கானில்ல, ஜெய்மி கேரிகன், அவனை 40 ஏக்கர் நிலத்தை பிடுங்கிக்கிட்டதும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், கவர்மெண்ட்டில் சொல்லி ஆர்மியில் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு பிடிவாதம் பண்ணி அவனை ஆர்மிக்கு கூப்பிடணும்னு. அந்த இப்போ சிங்கப்பூர்லாம் இருக்க மாதிரி அந்த காலத்தில் இங்கிலாண்டில் ஒரு வயசு வந்த ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே எல்லா ஆண்களும் கண்டிப்பாக ஆர்மியில் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த இதில் அவனை பிடிச்சி தள்ளிடுறான் ஆர்மிக்கு வேலை பார்க்க போக சொல்லி. இவளுக்கோ ரொம்ப வருத்தம், தன்னுடைய காதலனை ஆர்மிக்கு அனுப்பிச்சாச்சு, அவன் உயிரோட திரும்பி வருவானா வரமாட்டானான்னு ஒவ்வொரு நாளும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது இவனுக்கு அப்ளிகபிள் ஆகாதான்னு கேட்டால் இவனுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இவனோடது என்னென்னா, கிட்டத்தட்ட 40 வயசு ஆயிடுச்சுல்ல, 41 வயசு கிட்ட வந்துட்டான்ல, அதனால இவன் இந்த கேட்டகரியிலேருந்து விலகி வந்துட்டான், ஆர்மியில் போய் சர்வீஸ் பண்ணணுன்றது. அன்னைக்கு வந்தவன் ரொம்ப கோவமாக டமால் டமில்னு சாமான்களை போட்டு ஒட்டச்சிக்கிட்டு வந்து உட்கார்ந்த உடனே இவளுக்கு என்ன ஆச்சு என்னன்னு ஒன்றும் புரியல. அப்போ ஒவ்வொரு தடவையும் இதிலேருந்து ஆர்மியிலேருந்து ஆள்க வரும்போது இவ ஒவ்வொரு தடவையும் விசாரிக்கிறா அவங்கள்ட்ட, ஜெய்மி எப்படி இருக்கான்னு. அங்கேருந்து வர்ற நியூஸ் எதுவுமே இவளுக்கு ஒரு சந்தோஷமாக இல்லை. ஆனால் இவன் இவ்வளோ கோவமாக உட்கார்றதுக்கு என்ன காரணம்னு மெதுவாக போய் கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னைய ஆர்மியில் ஒர்க் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்குன்றான். இவளுக்கு நிம்மதியாக மாசுவாச பெருமூச்சு விடுறா, நல்லா இருக்கிறதுக்கும் இவன் போகட்டும் அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், ஒரு சின்ன சந்தேகத்தோடு கேட்குறான், உங்களுக்கு தான் 41 வயசாச்சு இல்லை, வயசு உங்களுக்கு பாராயிடுச்சு இல்லை அப்படின்னே. முட்டாள் அந்த கர்னல் இப்போ 41 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால என்னை போக சொல்கிறாங்கன்னொன்னே, நீங்கள் எப்படியாவது இதை தடுக்கிறதுக்கு பாருங்களேன் அப்படின்னு சும்மா ஒரு சமாதானத்துக்கு சொல்கிறான். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஸ்டூபிட் இந்த மெடிக்கல் ஆஃபீஸரை போய் கேட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் ஆர்மியில் ஒர்க் பண்ண முடியாதுன்னு. அப்புறம் என்னுடைய லாயர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி நான் போகாத இடமே கிடையாது, அவ்வளோ இடத்துலையும் போய் கேட்டேன், எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க, நான் ஆர்மியில் ஒர்க் பண்ண தான் வேணும்னு, எனக்கு வேறு வழியே தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு நியூஸ் வருது இன்னொருத்தன் மூலமாக, ஜெய்மிக்கு ஆர்மியில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு, அவன் ரெக்கவர் ஆகிறதுக்காக திரும்பி ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கான்னு. இவளுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு, அவன் திரும்பி வர்றான், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. வந்த பிற்பாடு இவன் போகிற அதே சமயத்துக்கு அவன் திரும்பி இங்கே வர்றான். ரொம்ப சந்தோஷமாக அடுத்த ஒரு 6 வாரத்தை 2 பேரும் மறுபடியும் அவங்களுடைய லவ்வை புதுப்பிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவன் எகெயின் ப்ரெக்னென்ட் ஆயிடுறான். அப்போ இந்த தரம் அவன் முடிவு பண்ணிடுறான், இந்த தரம் உண்மையை சொல்லிட்டு கண்டிப்பாக ரால்ஃபை விட்டு விலகிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு லெட்ரு போடுறான். இந்த மாதிரி எனக்கு உங்ககிட்ட டிவோர்ஸ் வேணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போடுறான். ஆனால் அந்த லெட்டருக்கு ஒரு பதிலுமே அவனுக்கு வரல. ஏன் லெட்டருக்கு பதில் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு பயந்துக்கிட்டு இருக்கா, ஒருவேளை என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் நினைக்கிறான், அவனை ஒரு வழி பண்ணிவிடுவோம், அவன் இல்லைன்னு சொன்னால் இவன் நம்மக்கிட்ட தானே இருந்தாகணும், அவன் இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் போடுறான்னு மறுபடியும் அவனை ஆர்மிக்கே எவ்வளவு முடியலைனாலும் வர சொல்லுன்னு அடுத்த 6 வாரத்தில் மறுபடியும் அவனை ஆர்மிக்கே வர சொல்லிடுறான். அவன் திரும்பி வந்துடுறான். இவன் வேலை பார்க்குற அந்த 5th பெட்டாலியனில் தான் அவனும் வேலை பார்க்க மாதிரி பண்ணுறான் இவன். அப்படி இருக்கும்போது இவளுக்கு 2வது குழந்தைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவன் மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதுறான். இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட டிவோர்ஸ் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் போடுறான். அந்த லெட்டருக்கும் பதில் கிடையாது. அன்னைக்கு அந்த லெஃப்டினன்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு மீட்டிங் முடிஞ்ச ஒரு பாடு ரால்ஃபை மட்டும் இருக்க சொல்கிறாரு, மற்றவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ரால்ஃப் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்குன்னு பார்த்து நம்மளுடைய ரேடியோ கனெக்ஷன் சரியாக ஒர்க் பண்ணலை,
அடுத்த பெட்டாலியன்ஸ்க்கும் நம்ம வந்து ஒரு செய்தி அனுப்பணும், ஒரு பெரிய மிஷன் பற்றி செய்தி அனுப்பணும். நம்மக்கிட்டேருந்து யாராவது ஒரு நம்பகமான ஆளை அனுப்பிச்சு அந்த செய்தியை சொல்லிட்டு அந்த மிஷினரிஸை வாங்கிட்டு வர சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது இவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது இவன் தான், நம்ம ஜெய்மி தான். அவனை எப்படியாவது, ஏன்னா அடுத்த இதுக்கு போகிற வழியில் இன்னொரு எதிரி படை இருக்குது, ஜெர்மன் படைகளோட சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த படையை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி போகும்போது கண்டிப்பாக அவனுங்கள்ட்ட மாட்டி இவன் போயிடுவான் அப்படின்ற கணக்கு போட்டு, ஓஎஸ்ஆர் நான் கண்டிப்பாக ஆளை ஏற்பாடு பண்ணுறேன், இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க, அடுத்த பெட்டாலியன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய நியூஸ் போய் சேர்ந்துடும், ஒரு கவலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்தான். வேகமாக ஜீப் எடுத்துக்கிட்டு 5th பெட்டாலியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறான். அந்த ஜீப் டிரைவர் கூட ஆச்சரியமாக இருக்குது, ஒரு நாளையிலே இவர் ஓட்ட மாட்டாரே, என்ன இவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாருன்னு. அங்கே போன உடனே ஜாக்சன் அந்த லெப்டினன்ட்டு அவனை போய் பார்த்து இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறான். நம்மளுடைய ஹெட்டு வந்து ஒரு மிஷன் அனுப்பணும்னு நினைக்கிறாரு அடுத்த பெட்டாலியனுக்கு, நம்ம யாரை அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர்கிட்ட எக்கச்சக்கமான திறமையான ஆட்கள்லாம் இருக்கும்போது ஏன் நம்மக்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு இவன் சொல்கிறான். இல்லை எனக்கு ஒரு நல்ல ஆளை தெரியும், அவன் ரொம்ப திறமையான ஆள், அவன் அனுப்பிச்சோன்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவரில் நமக்கு நியூஸ் வந்துடும் அப்படின்னோடனே, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னொடனே ஜெய்மி கேரிகனை தான் அப்படின்னோடனே, அவன் அந்தளவுக்கு பொறுப்பான ஆளாக போயிட்டு 1 ஹவரில் வந்துடுவானாம், கண்டிப்பாக வந்துடுவான், எந்த கவலையும் பட வேண்டாம், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்ன பிற்பாடு இவன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நான் அவனுக்காக அவன் திரும்பி உயிரோடு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அவனை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே போய் அதை கொடுத்துட்டு நீ திரும்பி 1 ஹவரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் சரின்னு அதை வாங்கிட்டு போகிறான். போகும்போதே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எப்படி இருந்தாலும் போனவன் தான் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்களுடைய கணக்கு வந்து 1 hour 30 minutes அவன் திரும்பி வந்து இவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லணும். 1 hour 15 minutes ஆச்சு, அவன் வரல. இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஆஹா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இவன் சொல்கிறான், என்ன இவனை நம்பி நான் இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒப்படைச்சேன், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவனாக இருக்கானேன்னு சொல்லுன்னு திட்டுறான் அந்த லெப்டினன்ட்கிட்ட. அவன் சொல்கிறான், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், இன்னும் 15 minutes வந்துருவான், அதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அங்கெல்லாம் வந்து இந்த ட்ரென்ச்சுன்னு சொல்கிற பதுங்கு குழிக்குள்ளே இருந்து தான் இது எல்லாத்தையும் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா எதிரி படை இருக்கிறதுனால அந்த பதுங்கு குழியிலேருந்து தலை அப்படி தூக்குறான் ரால்ஃபு. அவன் சொல்கிறான், சார் கொஞ்சம் உள்ளே வாங்க, வெளியே யாரோ ஒருத்தவங்க ஒரு 100 மீட்டர் தூரத்தில் யாரோ வர்ற மாதிரி இருக்கணுன்னே ரால்ஃபுக்கு கொஞ்சம் படபடப்பாக வந்துடுது. ஒருவேளை கேரிங்டன் போனவன் தான் திரும்பி வந்துட்டானோ அப்படின்னு கொஞ்சம் தலையை நிமித்து பார்க்கவும் அந்த 100 மீட்டர் தூரத்தில் வந்துக்கிட்டு இருந்தவன் கையில் வந்து ஒரு மிஷன் ரைஃபிளோடு வந்துக்கிட்டு இருந்தான். வந்தது யாருன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவன் என்ன நினச்சான், இந்த பதுங்குழியில் இருக்கவங்க ஜெர்மானிய படைகள் நினச்சி அவன் நேராக பார்த்து சுட்டதுக்கு இவன் தலையை நிமித்தவும் சரியாக இவன் நெத்தி போட்டில் வந்து அந்த குண்டு படவும் இவன் அந்த இடத்துல விழுந்து சரிஞ்சு செத்து போயிடுறான். ஆனால் இது வந்து காதலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இதை வந்து ஜெஃப்ரி ஆர்ச்சர் இந்த கதையில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் வந்தது யார், அவன் எதுக்காக இவனை சுட்டான் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் புரியும். ஆனால் மிலிட்ரியில் என்ன நினச்சாங்கன்னா, அவன் வந்து எதிராளின்னு நினச்சி இவனை சுட்டுட்டான் அப்படின்னு சொல்லி இது ஒரு பெரிய கேஸாலாம் ஆகாமல் ரொம்ப சுலபமாக இந்த இதிலேருந்து அவன் தப்பிச்சிட்டான். அதுக்கு அது ஒரு 3 நாளில் அவனுடைய பாடியானது காஃபினில் வைக்கப்பட்டு இங்கிலாந்துக்கு வருது. அவனுக்கு வீர சக்கரா விருதுன்ற நம்ம நாட்டில் கொடுக்குற மாதிரி ஒரு தங்கப்பதக்கம் அவனுடைய பெட்டாலியனில் முன்னாடி நின்று எதிரி நாட்டுக்காக போராடினான்ற வகையில் அவனுக்கு வழங்கப்படுது. அந்த காஃபின் வைக்கப்பட்ட அந்த சர்ச்சில் முதல் வரிசையில் யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா, மனைவி பெத்து, குழந்தைங்க 2 பேரும், சூசியும் பெர்னட்டும், அதுக்கப்புறம் கூட கேரிங்டன், 3 பேரும் 4 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அவனால் ஜெமியால் நம்பவே முடியல. ஏன்னா ஒரு 40 ஏக்கரை ரெண்ட்டுக்கு எடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஏக்கரு, ஆயிரக்கணக்கான கேட்டில்ஸுடைய சொந்தக்காரன் அவன். அதோடையும் இல்லாமல் அந்த ஊரினுடைய தலைக்கட்டு அப்படின்றதும் அவனுக்கு மிகப்பெரிய பதவியாக கிடச்சிருக்கு. எல்லாமே இந்த தங்க புதையலான பெத் மூலம் வந்ததுன்னு அவன் சந்தோஷமாக அந்த ஃபியூனரலில் கலந்துக்கிறான். இதோடு இந்த கதையை முடிக்கிறாரு ஜெஃப்ரி ஆர்ச்சர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி காதலோ ஒரு துரோகமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் காதல்னு வந்துட்டால் காதலுக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது அப்படின்ற மாதிரி இந்த கதையை அவர் எழுதியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் முதல்ல கேட்குறீங்க என்ன கதையை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.